ஹலோ கைஸ், வெல்கம் டு சூரியகுமார் டாக்ஸ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன் பவுடர் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கன் பவுடர் செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை சுட்டும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அது சுடுதா சுடலையா அப்படின்னு தான் பார்க்கலாம். கன் பவுடர் செய்கிறதுக்கு 3 முக்கியமான பொருட்கள் தேவை. அது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸ்மோக் பாம் செய்கிறது எப்படி அப்படின்ட்டு. அப்போ யூஸ் பண்ண பொட்டாசியம் நைட்ரேட் தான் இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். அது இன்னும் மீதி இருக்குது. ஸோ பொட்டாசியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா 75% யூஸ் பண்ணணும். அண்டு சார்கோல், இந்த மரத்தை எரிக்கும் போது சார்கோல் கிடைக்கும், இது பவுடர் ஆகணும். ஓகே, அதையும் ஒரு ப்ராசஸாக பார்த்துடலாம். சார்கோல் பார்த்தீங்கன்னா 15%. அண்டு தேர்டு முக்கியமான பொருள் தான் சல்ஃபர். சல்ஃபர் நான் வெளியே போய் கேட்டேன், கடையிலாம் கிடைக்கல அப்படின்னாங்க. ஸோ சல்ஃபர் வந்து இந்த பிஜிலி பட்டாசில் உள்ள வந்து சல்ஃபர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 10% சல்ஃபர் யூஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் எப்படி கன் செய்யறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கன் பவுடர் செஞ்சிடலாம், அதுக்கப்புறம் கன் செஞ்சிடலாம். கன் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பிரீஃபாக சொல்லிடலாம். ரெண்டுமே ஒரு லெட்டு தான். இந்த லெட்டை வந்து நான் பேரலாக யூஸ் பண்ண போகிறேன். இந்த பால் பீரிங் தான் புல்லட். இப்போ கெனான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடைச்சிக்கிட்டு ஒரு ஓட்டை போட்டு ஃபியூஸ் வைப்பாங்க. அதாவது அங்கே தான் நெருப்பு பற்ற வைக்கிற இடம். மருந்து போட்டு அப்புறம் இந்த பால் பீரிங் போட்டு நுணுக்கி விட்டுப்பாங்க. போட்டு நல்லா உள்ளே அழுத்தி விட்டதுக்கப்புறம் இங்கே பற்ற வச்சோம்னா அப்படியே வெடிக்கும். ஸோ அதே பிரின்சிபல் தான் நான் யூஸ் பண்ணி இந்த கன்னை நான் செய்ய போகிறேன். இந்த லெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா போர்ஷனும் தேவைப்படாது. உள்ளே இருக்கிற அந்த இங்க் போர்ஷன் எடுத்துடலாம். அப்புறம் பின்னாடி வந்து அடைக்கணும். அதை நம்ம மூடி வச்சு கூட அடைச்சிக்கலாம். அது கொஞ்சம் வீக்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பால் பேரிங் ஃபஸ்ட்டு உள்ளே போதான்னு பார்த்துக்கலாம். ஓ மை காட், இது வரை உள்ளே போகலை. ஸோ நம்ம கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் ஹேக்ஸாக வச்சு. இப்போ ஹேக்ஸாக வச்சு கட் பண்ணியாச்சு. அப்பயும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகலை. ஸோ பேக் சைடில் போட்டு பார்க்கலாம். இப்போ போகுது. ஓகே, ஒரு பக்கம் போனால் போதும் நமக்கு. இன்னொரு பக்கத்தை நம்ம அடைச்சிடலாம். நம்ம அடைக்கிற பகுதி பக்கத்தில் ஒரு 1.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு மேலே சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூஸ் இன்சர்ட் பண்ணி பற்ற வைக்க போகிறோம். கொஞ்சம் ஹீட் பண்ணி ஓட்டை போட்டோம்னா ஈஸியாக ஓட்டை விழுந்துடும். இந்த இடத்துல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நான் குண்டூசி தான் எடுத்துருக்கிறேன். அது சீக்கிரமாகவும் ஹீட் ஆகும், அதே டைமில் சீக்கிரமாகவும் ஹீட் குறையும். ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே டக்குன்னு ஓட்டையை போடணும். ஓகே, அந்த பக்கம் ஓட்டையை போட்டாச்சு. இப்போ அந்த எம்சியில் வச்சு நம்ம ஒரு பக்கம் அடைச்சி விட்டுக்கலாம். எம்சில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நல்லா டியூரபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த பஸ்டிங் ஃபோர்ஸ் எல்லாம் தாங்குகிற அளவுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் என்னென்னா, இது காயறதுக்கு ஒரு 6 to 7 hours ஆகும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைமில் வந்து நம்ம கன் பவுடர் செஞ்சு முடிச்சிடலாம். கன் பவுடரில் பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா அது வந்து பத்தாது. ஓகே, எம்சில் இப்போ வந்து போட்டாச்சு. அந்த இடத்துல ஃபியூஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் ஓட்டையும் போட்டாச்சு. இப்போ நம்ம கன் பவுடர் செய்கிறது பார்க்கலாம். ஓகே, வந்து கட்டையெல்லாம் கொஞ்சம் எரிச்சு வச்சுருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எரியல. நமக்கு தேவையான அளவு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சுற்றி வச்சு கொஞ்சம் அடித்து பார்ப்போம். ஓகே, இது ஓரளவுக்கு தூளாகுது. ஓகே, இப்போ நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக மடித்து போட்டு தட்டுன்னு தட்டிடலாம். நல்லா ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் தட்டணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பஸ்டிங் ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் தகடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டிக்கலாம். எஸ், இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து பொட்டாசியம் நைட்ரேட். அது வந்து வாங்கி ரொம்ப வருஷம் ஆனதுனால ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சு. எல்லாம் கொஞ்சம் கட்டியாக நின்றுச்சு. ஸோ இதையும் நம்ம சுற்றி வச்சு அடிச்சுக்கலாம். இதையும் நல்லா ஃபைன் பவுடர் ஆகிக்கலாம். இது பிரச்சனை இல்லை, 2 தட்டினாவே நல்லா பவுடர் ஆகிடும். ஓகே, நமக்கு இதுவும் கிடச்சிருச்சு. அடுத்து அது கூட அப்படியே சல்ஃபரையும் கலந்துக்கலாம். ஒன்று பிஜிலி பட்டாசு உடைச்சா உள்ள சல்ஃபர் தான் இருக்கும். அதை நம்ம தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னையே பார்த்தோம்னா சார்கோல் 15% தான் சொல்லியிருப்போம். அப்படியே மலைச்சாரல் மாதிரி நம்ம தூவி விட்டுக்கலாம் எடுத்து. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் கன் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பற்ற வச்சு பார்க்கலாம். இப்போ ஓ மை காட், நல்லாவே இக்னைட் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு குழம்பு மாதிரி நிற்கிறது தெரியும். இவ்வளோ இந்த பொட்டாசியம் நைட்ரேட் பழசானதால கொஞ்சம் பவர் குறைஞ்சிருச்சு என்னமோ தெரில. ஓகே, இனியா இது நல்லா பேர்ன் ஆகுது. அது போதும் நமக்கு. இந்த கன் பவுடர் பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான். இப்போ நம்ம புதுசாக ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பேரலுக்குள்ளே போட்டு சுடுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கத்தில் எரிஞ்சாலும் ரொம்ப
நாசமாயிடுச்சு. ஸோ ஓகே, நான் கையில் வச்சு சுட போகிறதில்ல, அந்த பக்கத்தில் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குதுல்ல, அதில் நான் பேரலை மாட்டி விட்டு சுட்டு பார்க்க போகிறேன். சேஃப்டி முக்கியம்ல. ஓகே, அந்த ஹோல்ஸ் வரைக்கும் ஃபில் ஆக வேண்டாம், அந்த ஹோல்ஸுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 மில்லிமீட்ரு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். எஸ், இப்போ வந்து நம்ம உள்ளே குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பவுட்ரு கொஞ்சம் இருக்கும் உள்ளே. பவுட்ரு லூஸாக இருந்துச்சுன்னா பேர்ன் ஆகாது. ஓகே, இது போதுன்னு நினைக்கிறேன். நல்லா குத்தி விட்டாச்சு. அடுத்து நம்ம ஃபியூஸ், அதாவது திரியை இன்செர்ட் பண்ணிக்கலாம். திரியை இன்செர்ட் பண்ணிட்டு பால் பேரிங் பால் ட்ரெஸ்ஸை போட்டு இன்னொரு வாட்டி குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக நிற்கும். திருப்பினாலும் அந்த பால் ட்ரெஸ் கீழே விழுவாமல் இருக்கும். திரியை இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டப்பாக்குள்ளே இருக்கிற பால் ட்ரெஸ் எடுக்கலாம். எடுத்து உள்ளே போட்டு குத்தி விட்டுக்கலாம். ஓகே, இது குத்தி விட்டாச்சு. இது போதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் அதிகப்படுத்த இன்னும் கொஞ்சம் மருந்து போட்டுக்கலாம். போதுன்னு நினைக்கிறேன். குத்தி விட்டுக்கலாம் திரும்பியும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஒரு மினி கன் ரெடி ஆகிடுச்சு. பற்ற வச்சு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. சக்ஸஸாக ஃபெயிலாக. ஓட்டையே போட்டிருந்தேன் இந்த நாள். செம்ம டேஞ்சரான. ஸோ கைஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 நாளாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஐயோ, ஓட்டை பாருங்கள், சரி டேமேஜ். ஆனால் இது ரொம்ப டேஞ்சரு. வீட்டில் யாரும் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. அப்புறம் எதுவும் ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஹேவ் எ நைஸ் டே, பாய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை அடுத்த வீடியோ பற்றி ஏதோ ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணிங்க. ஓகே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஹேவ் எ நைஸ் டே, பாய்.